தமிழக மக்களே வணக்கம். தினமும் ஒவ்வொரு வீடியோவில் நம்ம தலைவரை பற்றி குறை சொல்கிறதே வேலையாகும். நடக்கும் தேர்தலில் மக்களால் வெற்றி பெற்ற முதல்வர் அது தெரிய மாட்டேது. மற்றவங்கெல்லாம் குறை சொல்ல ஆரம்பித்தாங்க. பொறாம தான் இந்த மாதிரி குறை சொல்கிற வேலையாக போயிடுச்சு. தலைவர் குடும்பத்தை பற்றி தேவையில்லை. தலைவர் குடும்பம் அவர் பார்த்துக்காரு. நம்ம மக்களுக்கு தேவை நல்ல தலைவர், நல்ல முதல்வர். அதுதான் நமக்கு தேவை. அதை புரிஞ்சுக்க மாட்டானு. அவர் குடும்பம் அப்படி, அவர் பொண்ணாட்டம் அப்படி. எல்லாம் தேவையா? நமக்கு தெரியுமா? மக்களுக்கு தெரியுமா? எல்லாம் தெரியாது. அவர் ஆட்சிக்கு வர்றது மக்களுக்காக தான். 250 கோடி சினிமா படத்தில் வாங்குவ உச்சக்கட்டத்தில் இருப்பது. அதை விட்டுட்டு மக்களுக்காக பாடுபடுறதுக்காக வந்திருக்கார். 250 கோடி இல்லை, இப்போ கூட உச்சக்கட்டத்தில் 500 கோடி 1000 கோடி அவரால் படம் நடக்க முடியும். அதை விட்டுட்டு 2,05,000 மாத சம்பளமாக வாங்குறாரு. சொல்கிறாங்க 200 கோடி விட்டுட்டு 2000 கோடி கறக்கிறதுக்கு பார்க்கலான்னு ஒத்துக்கணும். எத்தனை பேரை கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. யாராவது ஒன்று வந்துருக்காங்களா? ஒன்றும் நடக்கல. வர விட மாட்டாங்க. இவர் கட்சி ஆரம்பித்து மாநாடு போட்டு எல்லா ஊருக்கு போய் மக்களை சந்தித்து பேசி கவியூர் நம்ம கூட பிரச்சனை வந்து கூட அதையும் மீறி டெல்லியில் சிபிஐ சந்தித்து போய் மறுபடியும் மக்களை சந்தித்து ஜெயிச்சுட்டு வந்தார். காரணம் என்னென்னா மக்கள் அன்பு தலைவர் மேலே. மக்களால் தேர்ந்தெடுக்க தலைவர். மக்கள் அன்பினால்தான் இவர் ஜெயிச்சிட்டார். இல்லைன்னா தேர்தல் எனக்கு 23ஆம் தேதி கூட, ஏப்ரல் 23ஆம் தேதி சிங்கப்பூர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஓட்டு போட்டு போகிறார். எதனால? அவர் அம்மா அன்பினால. கழகம் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இருவேன். புதிய தலைவர், புதிய கட்சி. புதிய தலைவர் தான், புதிய கட்சி தான். ஒன்றும் தெரியாது தான். எங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொள்ளை எடுக்க தெரியாது, மக்களை ஏமாற்றவும் தெரியாது, மக்களை முட்டாளக்கம் தெரியாது. ஒன்று மட்டும்தான், மக்களை விழிப்புணர்வோடு இருக்கணும்.